நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நாம முக்கியமா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இது எல்லாருக்குமே பண்ணணும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் வைஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு டைம் போதாவே அப்படின்னு சொல்ற அந்த ஃபீலிங்கே வராது. பிகாஸ் நீங்க டைமை சரியா யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பிகாஸ் நான் ஸ்கூல் டைம்ல எப்ப நான் அட்வான்ஸ் லெவலில் ஃபேஸ் பண்ண போறேனோ அந்த இடத்துல இருந்து என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் தெரிய வந்துச்சு. இதுல நம்ம ப்ரியாரிட்டி வைஸா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் பார்ட் டைமா பண்ணுவாங்க, சிலவங்க ஃபுல் டைமா பண்ணுவாங்க. எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணலாம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்றது தான் இதுல டீடைலா பார்க்க போறோம். இந்த ஃபுல் டைமா ஒர்க் பண்றவங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒர்க்குக்கே போக மாட்டாங்க. ஃப்ரீலான்சிங் தான் அவங்களுடைய என்டையர் லைஃப். ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ட் டைம் சொன்னா அவங்க ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருப்பாங்க, பார்ட் டைமா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட் டைமா என் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூ டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. சரி, பார்ட் டைம் ஜாப் கேட்டகரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றது பார்ட் டைம்ல தான். பிகாஸ் ஒரு கம்பெனில ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அதே மாதிரி பார்ட் டைமா ஃப்ரீலான்சிங்கும் பண்றேன். சரி, என்னுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொன்னா, மினிமம் ஒரு நாளைக்கு என்ன பொறுத்த வரையில 2 hours சரி ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நான் அப்படி ஸ்பெண்ட் பண்றேன்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் நான் வீக்குக்கே ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்றேன். பிகாஸ் என்னுடைய பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால. சரி, என்னுடைய ஓடர்ஸ் எல்லாம் எப்படி நான் செய்யறேன், வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்றதையும் நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட் வைஸ்ல பார்ட் டைம் ஒர்க்கரை நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் இருக்கும். அதுக்கு எப்படியுமே ஒரு 10 hours போயிடும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்லீப், தூங்குறதுக்காக மினிமம் ஒரு 8 hours சரி ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அதுல 18 மணி நேரம் போயிடும். மூணாவது கேட்டகரி தான் ஒரு 6 hours உங்களுடைய டேயில பேலன்ஸ் இருக்கும். இந்த 6 மணி நேரத்தை நீங்க எப்படி சரியா ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றதுதான் இதுல சரியான கான்செப்ட். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 hours-ல இருந்து 4 hours ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பெர் டேக்கு உங்களால பெர்ஃபெக்டான ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண இயலும். சரி, இதுக்கு மேல அதிகமா பிஸியா இருக்கிற டைம்ல ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்னா இதை இந்த டைமுக்குள்ள முடிக்கலாமா இல்லையான்னு சொல்றது உங்களுக்கு கிளியரா விளங்கும். அப்படி தெரிஞ்சுமே நீங்க ஃபேக் ப்ராமிஸ் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் நீங்க பொய் சொல்லி வாங்கினதால. இதுக்கு நீங்க இன்னொரு ஆல்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவுட் சோர்சிங் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு $100 ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். அதே ஆர்டர் லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு $20 இல்ல $30 கொடுத்து அதை பண்ண வைப்பேன். அதை பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து இவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன். ஸோ மிடில் மேனா நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். நாம நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயம். நீங்க ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை கேன்சல் பண்றதை விட இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களால பெர்ஃபெக்ட்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். என்னுடைய ஆர்டர்ஸ் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கிட்டத்தட்ட 300 ஆர்டர்ஸ்க்கு மேல என்னோட பர்சனல் ஐடியிலேயே முடிச்சிருக்கிறேன். அந்த 300ல ஹாஃபுக்கு மேல சரி நான் எல்லாமே அவுட் சோர்சிங் தான் பண்ணியிருப்பேன். இப்போ மெஜாரிட்டி சில கிக்ஸ்ல நான் ஒர்க் பண்றேன். அது எந்த ஸ்கில்ஸ்ல எனக்கு கொஞ்சம் கூட நோட்டீஸ் கிடையாது. பட் நான் என்ன பண்றேன்னு கேட்டா ஹையஸ்ட் ப்ராஜெக்ட்ல அந்த ஆர்டர் எடுத்துட்டு ஃபைவர்லயே யாரெல்லாம் சீப்பா ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட அந்த ஆர்டர் கொடுத்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஃபைவர் வைஸ்ல இல்லீகலான்னு கேட்டா கிடையாது. ஃபைவர் இதை அப்ரிஷியேட் பண்ணுது. பிகாஸ் நீங்க மறுபடியும் ஃபைவர்ல ஆர்டர் கொடுக்கறதுனால அவங்களோட ரெவன்யூ தான் அப் ஆகுது. ஸோ நீங்க ஹையஸ்ட் அமௌண்ட்ல ஆர்டர் எடுத்துட்டு ஃபைவர்லயே ஒருத்தவங்களை ஃபைன் பண்ணி நீங்க சீப்பா கொடுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி சில பிளாட்ஃபார்ம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட் கிக்னு சொல்லி அப்டேட்லயே புதுசா ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். அதுலயும் கிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கிக்லையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மினிமம் பிரைஸ் $3 இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃபைவர்ல நீங்க ஒரு $5 வாங்குறீங்கன்னு சொன்னா இங்க $3 நீங்க ஆர்டர் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கிட முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு உங்களால அவுட் சோர்சிங் மூலமாவும் ஏன் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றது தான் ஒரு கீயான ஒரு விஷயம். கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா உங்களுடைய டே கிரேட்டா இருக்கும்.